என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் விரும்புகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை. ஆகவே தான் காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களை ஆரோக்கியமாக வைக்கவும் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கவும் கூடிய அற்புதமான கலை இந்த யோக கலை. நாமே நமக்கு டாக்டர் ஆகக்கூடிய கலை. நோயின்றி 100 ஆண்டுக்கு மேல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், நோய் இருந்தால் எப்படி அவர்கள் காரியங்களை செம்மையாக செய்ய முடியும்? ஆகவே காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனங்களை, ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஆசனங்களை செய்து கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அப்படியே வந்தாலும் விரைவில் நீங்கிவிடும். டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அந்த நிலையில் ஆர்.எஸ். ஜாய்ஸ்ரீ, வயது 12, தூத்துக்குடியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஹோலி கிராஸ் ஏஞ்சல்ஸ் இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறார்கள். பல போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு யோகாசனத்தில் அற்புதமான ஆசை, தீராத ஆசை. பாருங்கள், கஷ்டமான ஆசனங்களை எல்லாம் அவள் வெகு லகுவாக செய்வார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். என் அருமை சீடர் ஜாய்ஸ்ரீ அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஏகவாத திவ்யஷ்ட ஆசனத்தை பண்ணுங்கள். ஏகபாத ஆசனம். அது காலை தூக்கி தோளில் போடுவது என்பது மிக கடினம். சாதாரணமாக நமக்கு ஏதாவது கால் வலிக்கு முட்டு வலிக்கு என்று சொன்னால், நீ காலை தூக்கி தோளில் போட்டுக்கொள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான அற்புதமான ஆசனம் இது. காலில் எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு சிறு வயதிலிருந்தே இந்த ஆசனத்தை கொண்டு வந்தால் நம்ம எந்த வயதிலும் இந்த ஆசனத்தை போட முடியும். வாசிகளை சமன்படுத்தக்கூடிய ஆசனம். வாசி என்றால் மூக்கு வழியாக செல்லக்கூடிய காற்று. அது நாம் பூரணமாக சாதிப்பதில்லை. மூக்கு ஏதாவது ஒன்று அடைந்திருக்கும். இது போன்ற ஆசனங்களை போட்டால் 2 மூக்கும் திறந்துவிடும். அதிகப்படியான ஆக்சிஜனை நாம் உட்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். அடுத்த காலை தூக்கி போடுங்கள். சில பேர்களுக்கு வலது கால் வரும், இடது கால் வராது. சில பேருக்கு இடது கால் வரும், வலது கால் வராது. 2 கால்களையும் அழகாக போடுகிறார்கள். தொடர்ந்து பயிற்சி செய்தால்தான் இதை மாதிரியான ஆசனங்களை வெகு வெகுவாக செய்ய முடியும். நீங்கள் கவனிக்க வேண்டும். இவளெல்லாம் போட்டியில் போட்டால் அவர்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், வசதிகள் அதிகம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே வலது பக்கமாக திரும்ப, ரைட் சைடு. போடு போடு. பல கோணங்களில் செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். கால் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, கால் தோளிலே எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அந்த காலை எடுத்து விடுவாங்க. அடுத்த காலை தூக்கி போடு. கை நெஞ்சுக்கு வந்து விட வேண்டும். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கை விரலெல்லாம் சேர்த்துடணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என்பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது வலது காலை தூக்கி போடு.
இவ்விதமாக செய்யக்கூடிய பயிற்சிகளெல்லாம் பார்த்து வெளிநாட்டினவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த விதமான பயிற்சியெல்லாம் வெளிநாட்டில் கிடையாது. ஏன்னா 84 லட்சம் ஆசனங்களை நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு ஆசனங்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் இந்த ஆசனங்கள் எங்கே இருக்கிறது? கோவில்களில், பிரகாரங்களில், இன்னும் கோபுரங்களில், தேர்களில் இருக்கிறது. வெளிநாட்டினர்கள் வந்தார்களானால் அவைகளைத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் வேறு கண்ணோடு பார்க்குறார்கள். அழைச்சிரு நேராக வந்து பத்மாசனத்தில் உட்கார். வெளிநாட்டவர்களுக்கு அந்த கோயிலில் போனால் கோயில் சாமியெல்லாம் பார்க்குறதில்ல, அந்த பிரகாரங்கள்லேயும் அந்த சிலைகளையும் எப்படி இருக்கிறது என்று படம் பிடித்து அதை பாடத்திட்டமாக ஆக்கி வெளிநாட்டிலே பயிற்சி செய்து பள்ளிகளிலும் தனியான பயிற்சியாளர்களையும் வைத்து அங்கே லட்ச லட்சமாக சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது கலையை வைத்து. அதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை நமது குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்து அவளை என்றும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.